உயில் இல்லாமல் இறந்தாங்கன்னா சொத்து சட்டப்படி வாரிசுகளுக்கு எப்படிலாம் பகிரப்படுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அவங்க இறப்புக்கு முன்னாடி உயிலில் சொத்து யாருக்கெல்லாம் பகிரப்படுங்கிறத எழுதி வைத்துட்டு இறப்பாங்க. ஆனால் எழுதி வைக்கலைன்னா சொத்து யாருக்கு பகிரப்படும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாரிசுகள் அப்படிங்கிறது இருக்காங்க. அது யாரெல்லாம்னா மனைவி, மகன், மகள், தாய். இவங்க எல்லாத்துக்கும் சமப்பங்கு உரிமை உண்டு. மகளிருக்கும் அதே டைம் சமப்பங்கு உரிமை உண்டு. 2005 சட்ட திருத்தத்தின்படி மகளுக்கும் மகனுக்கும் உள்ள உரிமை அதே மகளுக்கும் உண்டு. பாகப்பிரிவினை கேட்கிறதுக்கும் சொத்தில் சமப்பங்கு உரிமையும் உண்டு. பட்டா உரிமை மட்டும் நிரூபிக்காது. சேல் டீட், பார்ட்டிஷன் டீட், கோர்ட் டிகிரி, வில், லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் இது எல்லாமே உரிமைக்கான ஆதாரங்கள் தான். ஒரு வாரிசு தனியாக அதே மாதிரி சொத்தை முழுமையாக விற்க முடியாது. மற்ற வாரிசுகளின் உரிமை அதிலிருந்து நீங்காது. வாரிசுகள் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கை என்னென்னா, லீகல் நோட்டீஸ் கொடுக்கலாம், பார்ட்டிஷன் சூட் பண்ணலாம், டிக்ளரேஷன் சூட் பண்ணலாம், பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் பண்ணலாம், கன்சலேஷன் ஆஃப் சேல் டீட். இதை எல்லாமே வாரிசுகள் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி மரணம் நடந்தவுடன் தான் வாரிசுரிமை திறக்கிறது அப்படிங்கிறத, வாரிசுரிமையை பற்றி உயில் இல்லாமல் இருந்தாங்கன்னா சொத்து சட்டப்படி வாரிசுகளுக்கு எப்படிலாம் பகிரப்படுங்கிறத இந்த வீடியோவில் ஈஸியாக நம்ம பார்த்துருக்கோம்.